ராமநாதபுரத்தில் ஆள் இல்லாத வீட்டின் பூட்டை உடைத்து நகைகள் பணத்தை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து போலீசிடமிருந்து தப்ப வடிவேலு படபாணியில் மிளகாய் பொடியை தூவி தப்பி சென்றுள்ளனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோனைமுத்தன். சோனைமுத்தன், வணக்கம். என்ன நடந்தது? எதன் அடிப்படையில் கொள்ளையர்கள் அந்த வீட்டை நோட்டமிட்டார்கள்? எவ்வளவு சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன? அவர்களை தேடும் பணியானது எந்த அளவுக்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க சோனைமுத்தன். வணக்கம். அதாவது ராமநாதபுரத்துல ஆளில்லாத வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணம் கொள்ளையடித்து விட்டு அந்த தடயங்களை மறைப்பதற்காக கொள்ளையர்கள் சினிமா பட பாணியில மிளகாய் பொடி தூவிவிட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் ஓம் சக்தி நகர் 5வது தெருவை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவர் கடந்த வாரம் தன்னுடைய உறவினர் வீட்டிற்கு கோயம்புத்தூர் சென்றிருந்த நிலையில அவரின் வீட்டினுடைய பராமரிப்பு பணியை எதிர் வீட்டை சேர்ந்தவர்களிடம் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று காலை வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்த பொழுது கதவுகள் உடைக்கப்பட்டு உள்ளிருந்த பீரோக்களும் உடைக்கப்பட்டு மிளகாப்பொடி தூவி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நபர்கள் உறவினர்களுக்கும் மற்றும் கேணிக்கரை போலீசாருக்கும் தகவல் கூறியுள்ளனர். இதனையடுத்து அங்கு வந்த கேணிக்கரை போலீசார் தடயவியல் நிபுணர்களுடன் சென்று வீட்டை சோதனை செய்து தற்போது தடயங்களை சேகரித்து வருகின்றனர். வடிவேல் நடித்த தவம் படம் பாணியில் ஆள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணத்தை கொள்ளையடித்துவிட்டு மிளகாய்பொடி தூவிவிட்டு சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் வீட்டினுடைய உரிமையாளர்கள் இங்கு இல்லாததால் எவ்வளவு பணம் நகைகள் திருடு போய் உள்ளது என்பது குறித்து முழுமையான தகவல் இதுவரை வரவில்லை. போலீசார் அந்த பகுதியில் தீவிர சோதனை, அதாவது சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவைகளை அந்த பகுதியில் தொடர்ந்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஓ பட்டர்ஃப்ளை ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.